உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மேக்வேஷனூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்று வந்திருக்கின்ற இடம் காத்தாங்குடி. காத்தாங்குடி சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பாகம் 1 பதிவு செய்திருந்தோம். பாகம் 1 பார்க்காதவர்கள் கீழே தரப்பட்டிருக்கின்ற லிங்கினூடாக சென்று நீங்கள் பாகம் 1 காணொலியை காண முடியும். பாகம் 1 நாங்கள் காத்தாங்குடியின் இரவு அழகு தோற்றம் மற்றும் மில்க் மைட் அப்பம் போன்றவற்றை நாங்கள் தந்திருந்தோம். இந்த பாகம் 2 நாங்கள் உங்களுக்கு தர இருப்பது நெய் பராட்டாவும் உப்பரட்சியும். இந்த நெய் பராட்டாவும் உப்பரட்சியும் என்பது ஒரு சிறந்த ஒரு கம்பினேஷனாக காணப்படுகின்றது. இந்த கம்பினேஷனை நாங்களும் டேஸ்ட் பண்ணலாம் என்று காத்தாங்குடிக்கு வந்திருக்கின்றோம். இந்த காத்தாங்குடிக்கு நீங்கள் பீச் ரோட்டினூடாக வந்து இடது கை பக்கம் திரும்பும் போது இந்த நெய் பராட்டாவும் உப்பரட்சியும் கடையை நீங்கள் அந்த பீச்சுக்கு அருகாமையில் நீங்கள் காண முடியும். கடையின் அளவு மிகவும் சிறிதாக காணப்பட்டாலும் இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. காரணம், இங்கே தயாரிக்கப்படுகின்ற நெய் பராட்டா மற்றும் அதனோடு இணைந்து வழங்கப்படுகின்ற உப்பரட்சி கறியின் சுவையின் பிரியத்தினால் தான் அதிகமான வாடிக்கையாளர்கள் இங்கே வருகின்றார்கள் என்பது நாங்கள் அறிந்த விடயம். நெய் பராட்டாவை அவர் தயாரிக்கின்ற பொழுதே எங்களுக்கு சாப்பிட வேண்டும் போல் இருக்கின்றது. இந்த நெய் பராட்டா தூய நெய்யினால் மிக்ஸ் செய்யப்பட்டு தயாரிக்கப்படுகின்றது. கடைக்கு அதிகளவான வாடிக்கையாளர்கள் வருகின்ற போதிலும் மிகவும் குறைந்த நேரத்திலே அவர்கள் தங்களுக்கு தேவையான பராட்டாக்களை பெற்றுக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இங்கே பராட்டா தயாரிப்பாளராக காணப்படுபவர் பல வருட அனுபவங்களை பெற்றிருப்பார் என்று நாங்கள் கணிக்கின்றோம். காரணம், இங்கே பராட்டா தயாரிப்பவர் மிகவும் குறைந்த நேரத்திலே நிறைந்த பராட்டாக்களை தயார் செய்து விற்பனைக்கு அனுப்புகின்றார். அதனூடாக வாடிக்கையாளர்கள் மிகவும் குறைந்த நேரத்திலே தங்களுக்கு தேவையான பராட்டா மற்றும் கறிகளை பெற்றுக்கொண்டு திரும்புவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது எங்களுடைய நண்பர்கள் பராட்டாவும் உப்பரட்சியையும் தற்பொழுது ருசி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஷவுகி, இல்ஹாம் மற்றும் இஸ்ரத் என்னோடு இணைந்து இந்த நெய் பராட்டாவுக்கும் உப்பரட்சிக்கும் பிறகு இங்கே கவ்வா டீ வழங்கப்படுகின்றது. அந்த கவ்வா டீ இந்த இணைப்புக்கு மீண்டும் வலு சேர்க்கின்றது. நீங்களும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து இந்த நெய் பராட்டா மற்றும் உப்பரட்சி அதனோடு இணைந்து இந்த கவ்வாட்டியையும் நீங்களும் ருசி பார்க்க முடியும்.